கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக இங்கே பேச வாய்ப்பளித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் போதகர் ஐயா அவர்களுக்கும் சபை மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இங்கே பேச போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்றும் சொல்லிக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நானும் பாவி தான். இந்த வார்த்தையை பேசுகிறதுனால நான் எந்த விதத்துலையும் பர்ஃபெக்ட்னு கிடையாது. ஆனாலும் என் தேவன் யார்? தகுதியற்றவர்களை தகுதிப்படுத்துகிற தேவன், சீர்படுத்துகிற தேவன். ஆமென். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றால் அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். சோத்ரம். இந்த வசனத்தின் மூலமாக நம்ம ரெண்டு விதமாக மன்னிப்பை எடுத்துக்கலாம். ஏசப்பா நம்முடைய பாவங்களுக்காக நம்மளை மன்னித்தார். நம்முடைய பாவங்களை மன்னிக்க சொல்லி என்ன பண்ணுறாரு? பிதாவானவருக்கு பரிந்துரை பண்ணினார். யாரோட பாவத்துக்காக? நம்முடைய பாவத்துக்காக. அவர் பாவம் ஏதாவது பண்ணினாரா? இல்லை. நம்முடைய பாவத்துக்காக அவர் மன்னித்தது இல்லாமல் மன்னித்ததுக்கு பரிந்துரையும் பண்ணுறாரு. இப்போ இந்த மன்னிப்பும் அடிப்படையில் நான் யோசேப்பு பற்றி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். யோசேப்பு சகோதரர்கள் அவங்க என்ன பண்ணாங்க? தீமை பண்ணாங்க. அதை அவங்க மன்னித்து அவனுக்கு என்ன பண்ணாங்க? நன்மையாய் பண்ணி கொடுத்தார். எல்லாரும் ஆதியாகமும் 37ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. யோசேப்பு யார்? யாக்கோபோட 16வது பையன் யோசேப்பு. யாக்கோபுக்கு யோசேப்புனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் ரொம்ப வயசு சென்று பிறந்ததுனால யோசேப்பு மேலே ரொம்ப பாசம் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ராகேலோட பிள்ளைகள்னாலேயும் ரொம்ப பாசம் வைக்கிறாரு. எந்த அளவுக்குனா மற்ற குமாரர்கள்லாம் இருக்கும் போதில் யோசேப்புக்கு மட்டும் பலவர்ண அங்கி தைச்சு கொடுக்குற அளவுக்கு பாசம். இந்த பாசம் வச்சதுனால அவனுடைய சகோதரர்கள் அவன் மேலே ரொம்ப பொறாமை கொள்கிறாங்க, ரொம்ப வெறுப்பும் அடைகிறாங்க. இதை அவங்க 10ஆவதுக்கு யோசேப்பு யார்? ஒரு சொப்பனக்காரன் இல்லை? ஆமென். யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டுட்டு சொல்கிறாரு அவங்க அண்ணங்கிட்ட, என்னோட அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்குது, அது என்ன சுற்றி உங்களோட அரிக்கட்டுகள்லாம் என்ன பண்ணுது? தலைவணங்கி நிற்குதுன்னு சொன்னோடனே நாங்கள் உங்களை வணங்குவோமா அப்படின்னு அவங்க சகோதரர் என்ன பண்ணுறாங்க? அவங்க மேலே இன்னும் வெறுப்பு அதிகமாக்குறாங்க, வெறுப்பு கொள்கிறாங்க, பொறாமை கொள்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சொப்பனமும் கண்டுட்டு சொல்கிறாரு, சூரியனும் சந்திரனும் இந்த சுற்றி 11 நட்சத்திரங்களும் என்ன வணங்குது அப்படின்னு சொல்லும் போதில் அவங்க சகோதரர்கள் இன்னும் கோவப்பட்டேன்னா எந்த அளவுக்குன்னா அவனை கொலை செய்கிற அளவுக்கு அவங்க அந்த அவனை மேலே வெறுப்பு ஏற்றுறாங்க. ஆனால் யாக்கோபு மட்டும் என்ன பண்ணுறாரு? அதை மனசில் குறித்துக்கிறார். அவரும் கண்டிக்கிறார். நாங்களாம் உன்னை வணங்கணும்னு நினைப்பியா? ஆனாலும் அப்படி கடிந்து கொண்டுட்டு என்ன பண்ணுறாரு? அதை மனசில் வச்சுக்கிறாரு. இந்த சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க? அவனை கொலை செய்கிற அளவுக்கு போகிறாங்க. அவன் தனியாக சந்தர்ப்பம் கிடைக்கும் போதில் அவங்க சகோதரர்களை தேடி வரும்போதில் அவன் என்ன பண்ணுறாரு? அவங்க சகோதரர்கள்லாம் அவனை பிடிச்சி நம்ம சாகடிச்சிட்டு அவனுடைய அங்கேயே கழட்டி நம்ம அவங்க அப்பாட்ட சொல்லி இந்த மாதிரி மிருகம் அவனை கடிச்சிச்சின்னு சொல்லி நம்ம அப்பாவை சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி அவங்க யோசேப்புக்கு எதிராக பிளான் பண்ணுறாங்க. ஆனால் ரூபன் என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல ரூபன் யார்? யாக்கோபோட ஃபஸ்ட்டு சகோதரர். அவர் என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல போய் இதை மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம், இப்போ பண்ணனா அவனோட குற்றப்பழி யார் மேலே வரும்? நம்ம மேலே தான் வரும், அவனோட உயிரோடு விட்டுருவோம், இந்த பக்கத்தில் குழி இருக்குது அதில் அவனை தள்ளி விட்டுடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? அந்த கொலையிலேருந்து அவன் பரிந்து பேசுறதுனால அவங்க சகோதரன் ரூபன் பேச்சை கேட்டு என்ன பண்ணுறாங்க? கொலை பண்ணுறதுக்கு யோசேப்பு தப்புவித்தான்னு நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த இடத்துல நம்மளுக்கும் நிறைய சந்தர்ப்பங்களில் மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, மன்னிக்கப்படுறோமோ இல்லையோ, ஆனால் 2 பேர் பிரச்சனை இருக்கும் போதில் நம்ம அந்த இடத்துல பரிந்து பேசினா சமாதானம் உண்டாகும்னு தெரியும், மன்னிப்பு உண்டாகும்னு தெரியும். அப்படி தானே? ஆமென். நம்ம அந்த இடத்துல நிறைய பேர் என்ன பண்ணுவோம்? ரூபன் மாதிரி நம்ம மன்னிக்கிறதுக்கு பரிந்துரை பண்ணவர்களாக இருக்கணும். ரூபன் அந்த இடத்துல அதுதான் பண்ணார். ஏசப்பா மாதிரி என்ன பண்ணார்? அவங்க அந்த இடத்துல அவன் பேசாமல் போயிருந்தா அவன் சப்போஸ் யோசிப்பு கொலை பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் ரூபன் என்ன பண்ணார்? அதை தடுத்து நிறுத்தினார். அதுக்கப்புறம் அவங்க அந்த பிளானை மாற்றிட்டு என்ன பண்ணிடுறாங்க? இஸ்மவேலருக்கு 20 வெள்ளி காசுக்கு விற்றுட்டாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவனோட அங்கேயே அது மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அப்பாட்ட சொல்லி என்ன பண்ணார்? யாக்கோப்புக்கு ரொம்ப பிடிச்சவர் இல்லை, யோசேப்பு யாக்கோப்பு ரொம்ப பிடிச்சவர். அதனால என்ன பண்ணால் அங்கேயே பார்த்தோன்னே அவர் ரொம்ப அழுகுறார். அவரால் தாங்கவே முடியல. அதுக்காக குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தார்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் யோசேப்பு என்ன பண்ணுறாரு? போர்த்திபாரனால் அடிமையாக வாங்கப்படுறார். அந்த இடத்துல அவர் யோசேப்போட யார் இருந்தார்? கர்த்தர் இருந்தார். காரி சுற்றி உள்ளவனு அந்த போத்திபார் கன்றாரு. அதனால அவனோட அவன் அடிமையாக வைக்காமல் என்ன பண்ணுறாரு? விசாரிப்புக்காரனாக வைக்கிறார். ஆமென். அதில் அதுக்கப்புறம் போர்த்திபாரின் மனைவினால் அவன் பொய் குற்றம் சாட்டப்படுறான். அந்த டைமில் அந்த இடத்துல போர்த்திபான் மனைவி அவனை பொய் குற்றம் சாட்டப்படும் போதில் அவங்க தப்பு செய்ய கூப்பிடும் போதில் என்ன பண்ணுறாரு? யோசேப்பு கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு
அவங்க ஒய்ஃப்கிட்ட கேட்குறாங்க. அப்போது அந்த இடத்துல அவனுக்கு பாவம் செய்கிறதுக்கு வழிவகை இருந்தும் அவன் என்ன பண்ணான்? கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் இருந்து உறுதியாக இருந்தான். நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்கிறோன்னு யோசிச்சு பார்ப்போமா? நம்மளுக்கு சிச்சுவேஷன் அமைஞ்சா கண்டிப்பாக ஏசப்பா எங்கேருந்து பார்க்க போகிறாரு, நம்ம பாட்டுக்கு பாவம் பண்ணிடலான்னு நம்ம துணிகரமாக சில பாவங்கள் பண்ணுவோம். ஆனால் யோசேப்பு கர்த்தருக்கு பயந்தானா இருந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தனா இருந்தான். அதனாலே அவன் உயர்த்தப்பட்டான். அதுக்கப்புறம் வந்து அவன் பொய் குற்றம் சாட்டப்பட்டதுனால சிறைச்சாலைக்கு போகிறான். சிறைச்சாலையில் பானபத்திரக்காரருக்கும் சுயம்பாகிக்கும் வந்து சொப்பனத்தை அவன் வந்து விளக்குறான். அது மூலமாக அவனுக்கு பார்வோனுக்கு சொப்பனத்தை விளக்குற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது. அந்த இதை யூஸ் பண்ணிவிட்டு அவன் என்ன பண்ணுறான்? பார்வோனுக்கு சொப்பனத்தை விளக்குறான். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 41 அதிகாரம் 39 வசனம். என்ன இப்போ வந்து அந்த சொப்பனம் என்னன்னா, பார்வோன் ராஜாக்கு என்ன சொப்பனம் வந்திருக்கும்? 7 வருஷமும் சொப்பனத்தை என்ன விளக்கியிருப்பானா, 7 வருஷம் பஞ்சகாலம் வரும், அதுக்கப்புறம் 7 வருஷம் செழுமையான வருஷம் வரும், 7 வருஷம் பஞ்சகாலம் வரும்ன்ட்டு இந்த சொப்பனத்தை விளக்குறதுனால அதை வந்து உனக்கு விளக்கியிருக்காரு கர்த்தர்னு சொல்லிட்டு பார்வோன் அவனை நம்புறதுனால என்ன பண்ணுறாருன்னா அந்த அரண்மனைக்கு அதிகாரியாக வைக்கிறார். ஆமேன். நம்ம ஒரு இடத்துல சில இடத்துல தேவனுக்கு கீழ்ப்படிந்தவங்களாக இருந்ததுன்னா கடவுள் நம்ம எந்த ரீதியிலாவது உயர்த்துவார். ஆமேன். அது போக பார்வோன் என்ன பண்ணுறாரு? கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை அவனுக்கு கொடுத்து 42 வசனத்தை வாசிங்க. நாற்பத்தி 43 அதிகாரம் பின்பகுதி. எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். யோசேப்பை எப்படி தள்ளினாங்க? அவன் வந்து விற்று போட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் அவனை என்ன பண்ணினார்? எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாக உயர்த்தினார். அது எப்படி? ஒரு முத்திர மோதிரத்தோட அதிகாரத்தோட உயர்த்தினார். ஆமேன். இப்போ வந்து யோசேப்புக்கு பண அதிகாரம் இருக்குது, செல்வாக்கும் இருக்குது. அவன் பார்வோனுக்கு மட்டும்தான் அவன் கீழ்ப்படியணும். அவன் சொன்னால் எல்லாமே நடக்கும். இந்த டைமில் அவனுக்கு எல்லாமே இருக்கிறதுனால அவங்க சகோதரர்களை பழிவாங்கலாம்ல. ஏன்னா யோசேப்பு அவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சிருக்கான். அவங்க அப்பா அம்மாட்ட பிரிச்சுட்டாங்க, அடிமையாக தான் வரான், ஜெயிலே இருக்கான். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். ஆனால் வந்து இந்த டைமில் அவன் உயர்த்திட்டாங்கல்ல. நம்ம வந்து சில டைம் நம்ம மற்றவங்கள மன்னிக்காமல் இருக்கிறது காரணம் வந்து நம்மள்கிட்ட பணம் இருக்காது, அதிகாரம் இருக்காது, மன்னிச்சு நம்மளால் ஒரு பிரயோஜனம் இருக்காதுனால மன்னிக்க மாட்டோம். ஆனால் அந்த இடத்துல அவனை உயர்த்தின போதும் என்ன பண்ணார்? யோசேப்பு கர்த்தருடைய கைக்குள் அடங்கி இருந்தார். அவர் வந்து அதை மாதிரி பழிவாங்கல. அது யோசேப்பு சொன்ன மாதிரி அந்த மாதிரி பஞ்சகாலங்களும் வருது. கானான் தேசத்துலேருந்து அவங்க சகோதரர்கள் என்ன வராங்க? அவர்கிட்ட தானியம் வாங்கும்படி வராங்க. அந்த தானியம் சேர்த்து வைக்கிற பதவியும் யார் கொடுக்குறாரு? யோசேப்புக்கு தான் கொடுக்குறாரு பார்வோன் ராஜா. இப்போ வந்து அவங்க வரும்போதில் அவங்களாம் என்ன பண்ணுறாங்க? தாழ விழுந்து வணங்குறாங்க. யாரை? யோசேப்பு சொப்பனை கண்டப்போ அவங்கள வெறுத்தாங்கல்ல. ஆனால் வந்து அவங்க சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? தாழ விழுந்து வணங்குற மாதிரி கடவுள் வந்து கொண்டு வந்து அமைச்சார். ஏன்னா அவங்க எந்த தப்பும் பண்ணலை. அப்போது வந்து ஏன் வந்து யோசேப்பு வந்து அப்போ அவங்க சகோதரர்கள்னு அறிஞ்சிக்கிறான். அந்த சகோதரர்களுக்கு அவங்க யாருன்னு தெரியல. ஏன்னா அந்த பார்வோனோட அரசியலமைப்பு சட்டத்துப்படி அவங்க வந்து யாரும் அதிகாரிகளை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கக்கூடாது. எல்லாரும் இப்படி குனிஞ்சு தான் அவங்களுக்கு வணக்க வைக்கணும். அந்த டைம்லையும் யோசேப்பு அவங்கள இன்னும் எதுவுமே பண்ணாமல் அவங்களுக்கு நல்லது செஞ்சு தானியத்தை கொடுத்து ஊருக்கு அனுப்புகிறாரு. பென்யமீனையும் கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா யோசேப்போட உடன் பிறந்த சகோதரன் பென்யமீன் பார்க்குறோம். அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. ஏன்னா அவங்களையும் அதே மாதிரி கொண்டிருப்பாங்களோன்னு அவருக்கு ஒரு பயம். அதனால் பென்யமீனையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. 2வது வாட்டி அவங்க வரும்போதில் தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு? யோசேப்பு அவங்களுக்கு வெளிப்படுத்துறார். நான் யோசிப்புன்னு சொல்லிட்டு எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 45 அதிகாரம் 4 வசனம். ஐந்தாம் வசனம். ஆமென். இந்த இடத்துல வந்து அவர் என்ன சொல்கிறாரு? எவ்வளோ பெருந்தன்மை நடந்துருக்காங்க பார்த்துக்கோங்க. அவங்க தப்பு தான் பண்ணி சாகிற அளவுக்கு தான் கொண்டு போய் விட்டாங்க, அடிமையாக தான் விற்றாங்க. ஆனாலும் யோசேப்பு என்ன சொல்கிறாரு? என்கிட்ட வாருங்க, நீங்கள் பயப்படாதீங்க, என்ன நீங்கள் இப்படி பண்ணதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம். நீங்கள் எனக்கு தீமை நினைச்சாலும் என்ன பண்ணார்? கர்த்தர் அதை எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். ஃப்யூச்சரில் இப்படி ஒரு பஞ்சம் வரும், நீங்கள் என்கிட்ட தானியம் கொண்டு நீங்கள் அதனால தான் உயிர் வாழணும்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால தான் என்னை கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு? அவங்கள பெருந்தன்மையாக மன்னிச்சு விடுறாரு. அதுக்கப்புறம் யோசேப்போட அப்பா வந்து யாக்கோபையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாரு?
அவங்களுக்கு இந்த எகிப்து தேசம் எகிப்து பார்வோன் ராஜா முன்னாடி போய் அவங்க அப்பா எல்லாரும் சகோதரலாம் நின்றுட்டு எங்களுக்கு இந்த எகிப்து தேசத்தில் எங்களுக்கு ஒரு நிலத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுல பார்வோன் ராஜா என்ன சொல்கிறாரு, யோசேப்பின் மேல் வைத்த தயவு நிமித்தமாக, ஏன்னா எகிப்தரும் எபிரேயரும் அவங்க வந்து சேர்ந்துக்க மாட்டாங்க, அவங்க கால்நடையெல்லாம் மேய்க்கிறதுனால அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனாலும் இங்கே எகிப்து ராஜா பார்வோன் ராஜா என்ன பண்ணுறாரு, யோசேப்பின் மேல் வைத்த தயவு நிமித்தமாக அவங்களுக்கு எகிப்து தேசத்திலே ஒரு நிலத்தை உண்டு பண்ணி நிலத்தை கொடுக்குறாரு, அவங்களுக்கு வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஆமேன். நம்ம வந்து யோசிச்சு பார்ப்போம், எத்தனை பேர் வந்து யோசிப்பு மாதிரி நம்ம தீங்கு செய்கிறவங்களுக்கு நன்மை செய்கிறவங்களா இருப்போம். நம்ம ஃபஸ்ட்டு மன்னிப்போமா? நானாக இருந்தால் கூட நான் மன்னிக்க மாட்டேன். ஏன்னா வந்து என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க, நான் கஷ்டப்பட்டதில் அவங்க பாதியாவது படணும், என் அதிகாரத்தை யூஸ் பண்ணி அவங்க உணரணும்னு சொல்லிட்டு நான் ஜெயிலையாவது போட்டிருப்பேன். ஆனால் யோசேப்பு அப்படி பண்ணவே இல்லை. அப்புறம் வந்து எடுத்து வாசிக்கலாம், ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 18, 19, 20, 21 வசனங்கள் வாசி. சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் நமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். நீங்கள் எனக்கு தீமை செய்து நினைத்தீர்கள், தேவனோ இப்போது நடந்து வருகிறபடியே எனக்கு நன்மையாக முடித்தார்னு சொல்லிட்டு அவர் மன்னிக்கிறாரு. இவங்க வந்து சகோதரர் வந்து இது வரைக்கும் மன்னிப்பே கேட்கல. அவங்க அப்பா யாக்கோபு இறந்ததுக்கப்புறம் தான் வந்து அவங்க வந்து அப்பா இறந்ததுக்கப்புறம் நம்மள யோசிப்பு திரும்பியும் பழி வாங்கிடுவான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ வந்து இவர் மன்னிக்கிறார். இப்போ மன்னிச்சதுனால என்ன ஆக போகுது, நம்ம சில பேர் நினைப்போம் அவன் நிறைய தப்பு பண்ண, நம்மளுக்கு மன்னிக்க முடியாது சில விஷயங்கள். ஏன்னா அதனால ஒருத்தங்க நம்மளுக்கு பண்ண துரோகத்தினால நம்மளுக்கு காயங்கள் ஜாஸ்தி இருக்கும், வலிகள் ஜாஸ்தி இருக்கும், நம்ம அதனால இழந்து போயிருப்போம், மரியாதை இழந்திருப்போம், இத்தனை காரணங்கள் நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்ம மன்னிக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே மனசு வைக்க மாட்டோம்ல. ஆமென். ஆனால் வந்து யோசேப்பு என்ன பண்ணார், மன்னித்தார். அதனால அவனுக்கு என்ன கிடைச்சது, நம்ம மன்னிக்கிறதுனால நம்ம என்ன நினைக்க போகிறோம், நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன், அவனும் மன்னிக்க தேவையில்ல, நானும் மன்னிக்க தேவையில்ல, இப்படியே இருந்துட்டு போகிறேன்னு அவன் நினைக்கல. அவன் வந்து அந்த மன்னிச்சதுனால என்ன பண்ணால், யாக்கோபுடைய ஆசீர்வாதங்களை யோசேப்பு பெற்றுக்கொண்டான்னு பார்க்குறோம். வாசிங்க, ஆதியாகமும் 49ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர் விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ஆமென். அவன் மன்னித்ததுனால எதை பெற்றுக்கொண்டான், யாக்கோபோட ஆசீர்வாதங்கள் ஃபுல்லமும் அத்தனை 11 குமாரர் இருக்காங்க, அவங்களுக்குலாம் கொடுக்கல. யார் கொடுத்தாரு, யோசேப்போட சிரசின் மேல் இருக்கும் தான். அதுவும் யோசேப்பு யார், சகோதரர்களே விசேஷித்தவர்கள்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. அதுபோக இஸ்ரவேல் கோத்திரங்கள் மொத்தம் 12. ஆனால் யோசேப்புக்கு மட்டும் 2 கோத்திரங்களை வந்து யாக்கோபு கொடுக்குறாரு. ஆமென். இவ்விதமாக நம்ம வந்து நம்மளுக்கு தீமை செய்கிறவங்கள இல்லை, நம்மளுக்கு விரோதமாக யார் பாவம் செய்தாலும் நம்ம மன்னிக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம எடுத்து வாசிக்கலாம் எப்படி மன்னிக்கணும்னு. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அடுத்த வசனம், நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஆமென். எப்போ வந்து நம்முடைய பாவங்கள், நம்ம எப்போவுமே ப்ரேயர் பண்ணும் போதில் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் ப்ரேயர் பண்ணால் இப்போ நம்ம மன்னிக்கவே படாது. இங்கே இருக்க எல்லாருக்குமே யாராவது ஒரு விதத்தில் எந்த விதத்துலையாவது வெறுப்பு இருக்கும், சமாதான குறைவு இருக்கும். ஆனால் நம்ம இங்கே வந்து அதுக்காக நம்ம அவங்கள மன்னிக்கிறதுக்கு எனக்கு மனப்பக்குவம் கொடுங்க நம்ம ப்ரேயர் பண்ணாமல் என் பாவத்தை மன்னிங்கன்னு சொன்னால் மன்னிப்பு கிடைக்காது. அதை என்ன பண்ணணுமா, நீ பரலோகத்திற்குள்ள உங்கள் பிதா உங்கள் பாவங்களை மன்னிக்கிறது போல. ஏசப்பா இப்போ மன்னித்தார்ல, எப்படி மன்னித்தார், அவர் வந்து சாதாரணமாக நார்மலாக இருந்துட்டு மன்னிச்சார் இல்லை, சிலுவையில் தொங்கின போதும் ரத்தத்தை சிந்தின போதும் நம்ம என்ன பண்ணார், அந்த நேரத்துலையும் நம்முடைய பாவங்களுக்காக மன்னித்தார். அதெல்லாம் கம்பேர் பண்ணப்போ நம்ம மற்றவங்கள ஈஸியாக மன்னிச்சிடலாம் இல்லை. அது மாதிரி பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்களும் மன்னிக்கணும். மன்னியாது இருந்தால் என்ன ஆகும், நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்தால் என்ன ஆகும், பரலோகத்துக்கு போக வேண்டாம், அந்த அளவுக்கு போக வேண்டாம், நம்ம பூலோகத்தை என்ன ஆகும்,
நம்மளோட ஆசீர்வாதங்கள் இருக்காது. அப்படி தானே? மன்னித்ததுனால தான் ஆசீர்வாதங்கள் பெற முடியும். நம்ம ப்ரேயர் பண்ணும்போது பேசிக் ப்ரேயர் அப்படி தானே சொல்லித்தரோம். எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்யறதுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் அப்படி தான் நம்ம கேட்குறோம். நம்ம பாவங்கள் மன்னிச்சா தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஆசீர்வாதம் இருக்குன்னா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் வரும். அப்படி தானே? நம்மளுக்கு ஆசீர்வாதம் எந்த வகையில் வரும்? நம்மளுக்கு கடன் பிரச்சனை இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், ரொம்ப நாள் சமாதான குறைவு இருக்கலாம், சொத்து பிரச்சனை இருக்கலாம். எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு இருந்தபோது நம்மளுக்கு ஏன் அந்த இடத்துல ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது? நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பாவத்தை மன்னிக்காமல் இருக்கோம். நம்ம பாவத்தை எப்படி மன்னிக்கணுமா? இவன் நாளைக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும், அவனால் நம்மளுக்கு ஏதாவது ஆதாயம் உண்டுன்னு மன்னிக்காம நம்ம எப்படி மன்னிக்கணுமா? எபேசியர் 4:32 எடுங்களேன். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எப்படி மன்னிக்கணுமா? ஏசப்பா நம்ம எப்படி மன்னிக்கணும்? தயவாயும் மன உருக்கமாயும் அன்பாய் இருந்து மன்னிக்கணும். நம்ம சும்மா போனால் போதும் மன்னிச்சு விட்டுறலாம், யாருக்கு தெரிய போகுது, நம்ம அவனை ப்ரேயர்லேயே நம்ம அவனுக்காக மன்னிச்சு விட்டுறலாம் அப்படி இல்லாமல் மன தயவாயும் மன உருக்கமாயும் ஏசப்பா நம்மளுக்கு எப்படி மன்னிச்சாங்களோ அப்படி தான் மன்னிக்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ப்ரேயர் பண்ணும் போது நம்ம எப்படி ப்ரேயர் பண்ணணும்? நான் ஆதாயத்துக்காக மன்னிக்கூடாது ஏசப்பா, நான் மனப்பூர்வமாக உணர்ந்து மன்னிக்கிறேன் அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணணும். இப்போ நான் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நம்ம ஏசப்பா மட்டும் எப்படி எல்லா பாவங்களையும் ஈஸியாக மன்னிச்சிடறாருல்ல, நம்மளாலேயே ஒரு சின்ன இது கூட நம்ம சகோதரர் நமக்கு விரோதமாக ஏதாவது ஒரு பேச்சு இல்லை குற்றம் சுமத்தி பேச நம்மளால மன்னிக்க முடியல? எனக்காவது யோசிச்சிருப்போமா? நான் நிறைய வாட்டி இந்த ஏசப்பா மட்டும் எப்படி மன்னிக்கிறாரு? ஒரு பாவமுள்ள ஸ்திரீ, பாவம் பண்ண ஸ்திரீ, அவங்கள சமூகத்தில் அருவருப்பானவங்க, அவரை கூட என்ன பண்ணுறாரு? மன்னிச்சு உங்களில் யாராவது குற்றம் இருந்தால் மட்டும் கல்லறிங்கன்னு சொல்லிட்டு அவருக்காகவும் அவங்களுக்காகவும் பரிந்து பேசுகிறார். அவங்க பண்ணது தப்பு தானே, ஆனாலும் அவரையும் குற்றவாளிப்படுத்தாமல் அவங்களுக்காக பரிந்து பேசுகிறார். எப்படி ஏசப்பால முடியுது? ஏசப்பா நம்மேல் வைத்த அன்பின் காரணமாக. ஆமேன். நம்மளும் மற்றவங்க மேலே வைக்கிற அன்பின் மூலமாகவும் நம்மளால் மன்னிக்க முடியும். ஆமேன். ஏசப்பாவை தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 யோவான் 4:12 எடுத்துக்கோங்க, வாசிங்க. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்கு நிலைத்திருக்கிறார், அன்பும் நமக்குள் பூரணப்படும். ஆமேன். நம்ம ஏசப்பாவோட பிள்ளைகள் எப்படி தெரியும்? இப்போ ஏசப்பா மன்னிப்பு எது கொடுத்தாரு? நம்மளும் அதை ஃபாலோ பண்ணுன்றதுக்காக தான் மன்னிப்பு கொடுத்தாரு இல்லை? அதை நம்ம ஏசப்பாவோட பிள்ளைகள் எப்படி தெரியும்? நம்ம பைபிள் வாசிக்கிறதுனாலையோ இல்லை ப்ரேயர் பண்ணதால சர்ச்சுக்கு வெளியே வரதுனால வெளியரங்கமாக தெரியும், அப்படி தானே? ஆனால் நம்ம எப்படி ஏசப்பாவோட பிள்ளைகள் எப்படி தெரியும்? நம்ம ஒருவர் அன்பு மூலமாக தான் ஏசப்பா நம்மளுக்கு நிலைத்திருக்காரு நம்மளுக்கு தெரியும். ஆமேன். அதனால நம்ம அன்பின் மூலமாக ஒருவரையும் மன்னிப்போம். இப்போ ஏசப்பா எப்போவுமே நல்லவர் இல்லை, நல்லவர், மன்னிக்கிறவர், மனதுருகிறவர், தீங்குக்கு மனசாவப்படுகிறவர் அப்படின்னு ஏசப்பா பற்றி நம்ம எப்போவுமே அன்பாக இருக்கிறவர் தான் எப்போவுமே மெசேஜ் கேட்போம். அவரும் அப்படி தான் இருக்கார், அப்படி தானே? ஆமேன். ஏசப்பா எப்போவுமே யார்? அன்பானவர். அன்பாக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணார்? மன்னிச்சார். ஆனால் அந்த மன்னிப்பு நம்மளுக்கு டேக்கன் ஃபார் கிராண்டட் ஈஸியாக கிடைக்கிறது. நம்ம என்ன பண்ணிடுவோம்? போகிற போக்கில் சில சமயம் துணிகரமான பாவம் பண்ணுவோம், ரைட்டா? துணிகரமான பாவம்னா என்ன? நம்ம தெரிஞ்சே தப்பு பண்ணுறது. நம்ம சில பேர் தெரியாமல் தப்பு பண்ணுவாங்க, சில பேர் சிறு தவறுகள் பண்ணுவாங்க. ஆனால் இது நம்மளுக்கு தப்புன்னு தெரியும், அதனால ஏசப்பா அந்த பாவத்துக்கு அருவருக்கிறாருன்னு தெரியும், பொல்லாப்புன்னு தெரியும், தெரிஞ்சும் நம்ம பாவம் பண்ணுறது துணிகரமான பாவம். நம்ம ஏன் துணிகரமான பாவத்தை பண்ணுறோம்? எதனால் பண்ணுறோம்? எந்த தைரியம் வருது துணிகரமான பாவத்தை பண்ணுறதுக்கு? எடுத்தவங்க வாசிக்கலாம். பிரசங்கி 8:11 துர்க்கிரியைக்கு தக்க சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. ஆமேன். என்னது? நம்ம தப்பு பண்ணதுக்கு தண்டனை சீக்கிரம் கிடைக்காது அப்படின்னால நம்ம துணிகரமாக பாவம் பண்ணுறோமா? ஆமேன். அப்படி தானே? நம்மளும் சில பேர் அப்படி தானே பண்ணுவோம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது தாவீது யார்? ஒரு ராஜா. அவரை யார் செலக்ட் பண்ணுறா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு சாமுவேலினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, கரெக்டாக? நம்ம தாவீதுனோடனே நம்மளுக்கு என்ன கதை ஞாபகம் வரும்? கோலியாத் கதை தான் ஞாபகம் வரும். ஆனால் தாவீது பண்ண தப்பு நம்மளுக்கு ஞாபகம் வருமா? எப்படி? 1 சாமுவேல் 16:18 வாசிங்க.
அவன் வாசிப்பில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன், கர்த்தர் அவனோடே கூட இருக்கிறார் என்றார். நம்ம இப்போ வந்து எல்லாமே அவனுக்கு இருக்குது கரெக்டாக. நம்ம தப்பு பண்ணுறதுக்கு அவன் ராஜா, அவனுக்கு அதிகாரம் இருக்குது, பணபலம் இருக்குது, அவனோட கூட அவனுடைய எல்லா இது இருக்கும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்குது. அவன் தப்பு பண்ணதுக்கு ஏதாவது நம்மளுக்கு தேவையா? தப்பு பண்ணுவோமா யாராவது? ஆனால் அந்த நேரத்துலையும் தாவீது என்ன பண்ணார்? துணிகரமாய் பாவம் பண்ணார். சில டைம் நம்மளுக்கு வந்து நம்மளோட அதிகாரம், பணபலம், நம்மளுக்கு வந்து கேட்குறதுக்கு யார் இருக்கா அப்படின்றதுல நம்ம சில சமயம் துணிகரமாக பாவம் பண்ணுவோம். அப்படி தானே? நம்ம வந்து யாரையும் நம்ம கேட்க மாட்டாங்க, ஏசப்பா தானே போகிற போக்கில் மன்னிப்பு கேட்டு விட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நம்ம துணிகரமாக பாவம் போனோம். அந்த பாவத்தை தான் யார் பண்ணார்னா தாவீது ராஜா பண்ணார். தாவீது என்ன பண்ணார்? ஊரியா போர் தளபதி. யார் ஊரியானா? யாருன்னா அவர் வந்து ஒரு போர் தலைவர், ஒரு ஷோல்ஜர்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஃபஸ்ட்டு லேயர் சொல்லுவாங்களா, ஃபஸ்ட் டயர் ஷோல்ஜர். அவர் வந்து தாவீதுக்கும் விசுவாசமாக இருந்தார், அந்த நாட்டுக்கும் விசுவாசமாக இருந்தார்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு குற்றமற்ற ஒரு ஜீவனோட மனைவியை வந்து அவர் வந்து எடுத்துக்கிட்டார். யாரை? தாவீது எடுத்துக்கிட்டார். அது தாவீது எடுத்தது மட்டும் இல்லாமல் அது வந்து ஊரியாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பாவமாயிரும்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டே தப்பு. அது கர்த்தர் இடத்துல மன்னிப்பு கேட்கல. ஆனால் என்ன பண்ணிட்டான்? அது ஊரியாவுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு ஊரியாவை போரில் சரி செய்து கொண்டுட்டான். கொண்டுனோடனே இது வந்து என்ன ஆகுது? கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் அதை உணர்த்தணும்ல. ஏன்னா தாவீது யார்? கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவன் பார்க்குறோம். அப்படி பிரியப்பட்டவங்க பாவம் மனத்தில் விடுவாரா? விடமாட்டார்ல. கர்த்தர் வந்து என்ன பண்ணார்? அவனை உணர்த்ததுக்காக நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்புறாரு. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக தாவீது ராஜாவுக்கு என்ன சொல்கிறாரு? அவனோட தவறை சுட்டி காட்ட விரும்புகிறார். எப்படின்னா என்ன எக்ஸாம்பிள்னா, ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தால், ஒரு தரித்திரன் இருந்தான். ஐஸ்வர்யவானுக்கு நிறைய ஆடு மாடுகள் இருந்ததுதான். ஆனால் வந்து தரித்திரனுக்கு எத்தனை ஆடுகள் இருந்தது? ஒரே ஒரு ஆடு இருந்தது. அந்த ஆடை எப்படி வளர்த்தான்? ஒரு மகளை போல் பாவித்தான்னு சொல்கிறாங்க, அந்த வசனங்கள் சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணா, அந்த ஆடு வந்து அவனுடைய பாத்திரத்திலே சாப்பிடுமா, அவங்க கூட தூங்குமா. அந்த ஒரு ஆடு அவ்வளோ பாசமாக வளர்த்துருக்காங்க. ஆனால் ஒரு நாள் வந்து அந்த ஐஸ்வர்யான் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராரு. அந்த கெஸ்ட்டுக்கு விருந்து பண்ணுறதுக்கு அவனுக்கு ஒரு ஆடு தேவைப்படுது. அவன்கிட்ட தான் அவ்வளோ ஆடு மாடுகள் இருக்குல்ல, அதை எடுக்கலாம்ல. ஆனால் அவன் எடுக்கலை. ஆனால் அவன் தரித்திரம் இருந்து ஒரே ஒரு ஆடு எடுத்து அவன் விருந்து பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டான். கொடுத்த உடனே இதை கேட்ட உடனே, இந்த எக்ஸாம்பிளை கேட்டோடனே தாவீதுக்கு என்ன வருது? கோவம் வருது. அது எப்படி இந்த காரியத்தை செய்த மனுஷன் மரணத்துக்கு தான், அவன் சாகணும், அது எப்படி அப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு அவர் பண்ணதே அந்த எக்ஸாம்பிளே அவருக்கு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ண? அப்போ கூட உணராமல் அந்த ஆட்டுக்கு பதிலாக நாளத்தனையும் அவன் செலுத்தணும்னு சொல்லிட்டு சொல்கிறார். நாத்தான் சொன்ன உடனே நாத்தான் என்ன சொல்கிறாரு? அது பண்ணதே நீதான்ப்பா அப்படின்னு சொல்கிறார். ஆமென். அப்போ என்ன சொல்கிறாரு? உனக்கு நீ வந்து 12ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் நாத்தான் தீர்க்கதரிசி? நான் உன்னை இஸ்ரவேல் ராஜாவுக்கு அபிஷேகம் பண்ணல, உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்தேன்ல, உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன், உனக்கு ஸ்ரீகளையும் கொடுத்தேன், இது போதா இருந்தால் இன்னுமே உனக்கு கொடுத்துருப்பேன்ல. ஆனால் நீ என்ன பண்ண? ஒரே ஒரு குற்றமற்ற ஊரியாவின் மனைவி எடுத்துக்கிட்ட. அதனால நீ துணிகரமாக பாவம் பண்ண. ஆனால் துணிகரமாக பாவம் பண்ணதை மன்னிப்பாரா கர்த்தர்? மன்னிப்பார். ஆனால் அதோடைய விளைவுகளோட லாங் டேர்ம் மெடிசன் எடுத்துனா, இப்போ சுகருக்கு, பிபிக்கெலாம் லாங் டேர்ம் மெடிசன் எடுத்துனா அந்த மெடிசன் சாப்பிட்டு தான் நம்மளுக்கு வந்து ரெக்கவர் ஆகும், கரெக்டாக? ஆனால் அதனாலே சைடு எஃபெக்ட்டும் வரும்ல. அதனால துணிகரமாக பாவம் செஞ்சு மனதுருக்கி மன்னிப்பு கேட்டால் ஏசப்பா மன்னிப்பார். ஏன்னா ஏசப்பா மன்னிக்கிற தேவன் இல்லையா? அது மாதிரி வந்து மன்னிக்கிறார். ஆனால் அந்த விளைவுகள் பயங்கரமாக இருக்கும். அது தாவீதுக்கு ஏற்பட்ட மாதிரி. தாவீது அதனால் என்ன விளைவுகள் பண்ணால்? இப்படி சொன்ன உடனே என்ன பண்ணிடுறாரு? தாவீது வந்து மனம் திரும்பிடுறாரு, கரெக்டாக? மனம் திரும்பி அவர் வந்து அதுதான் பாடின சங்கீதம் வந்து 51வது சங்கீதம். அது ஃபுல்லாகவே அவர் என்ன பண்ணியிருப்பார்? மன்னிப்பு கேட்டிருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். எடுத்தவங்களை வாசிக்கலாம். 51ஆம் சங்கீதம் 2-3 வசனம். ஆமென். அவர் என்ன சொல்கிறாரு? அவர் மன்னிப்பு கேட்குறாரு. என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக இந்த மன்னிச்சிருங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு மனதுருக்கி மன்னிப்பு கேட்குறார். அப்போ வந்து 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்க வேண்டாம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நீ சாக மாட்ட, ஆனால் உன் பாவம் மன்னிச்சிடுது. ஆனால் அந்த பாவத்துக்கு பிரதிபலன் என்ன பண்ணாங்க? உன்னுடைய அந்த பிள்ளை சாவும். ஊரியாவின் மனைவிக்கும் தாவீதுக்கும் அவங்க அந்த குழந்தை வந்து செத்து போயிடும். அது போகவா, அது வந்து அவன் செய்த அந்த ஒரே ஒரு துணிகரமான பாவத்து நிமித்தம் தாவீது வந்து அவனுடைய வாழ்நாள் முழுவதும் போராட்டங்களை அனுபவித்தான் நம்ம பார்க்குறோம். என்னென்ன போராட்டங்கள் அனுபவித்தான்னா, அவனோட குமாரர் வந்து அப்சலோம்,
அப்சலோம் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, தாவீதுக்கு எதிராக கலங்கம் செய்து தாவீதை வந்து ராஜ்யத்திட்டே துரத்திட்டார். அப்புறம் அம்மோன் அப்சலோம் அவங்க குமாரர்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப பாலியல் துன்பத்தில் பண்ணாங்க, கொலை செய்தாங்க. இதெல்லாம் எதனால் வந்ததுன்னா தாவீது துணிகரமாக பாவம் பண்ணதுனால. ஆமென். அதனால் நம்ம துணிகரமாக பாவம் பண்ணுறதுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம பாவம் பண்ணால் கர்த்தர் மன்னிச்சிருவார், நம்ம வந்து ஏசப்பா நம்மளுக்காக பரிந்து பேசுவார் அப்படின்னு நினச்சினாலும் ஆஃப்கோர்ஸ் ஏசப்பா வந்து நம்மளை பாவங்களை மன்னிப்பார் தான். ஆனால் அதோட விளைவுகளோட நம்ம கண்டிப்பாக நம்ம உணர்வோம். நம்ம இதனால தான் நம்மளுக்கு ஒரு ஏதாவது ஒன்று அசம்பாவிதம் நடந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக அதனால நம்ம யோசிப்போம். என்ன யோசிப்போம், நம்ம அன்றைக்கி அப்படி துணிகரமாக பாவம் பண்ணோம்ல, அது மற்ற யாருக்கும் தெரிய வேண்டாம், கடவுளுக்கும் உங்களுக்கும் தெரியும். நம்ம அந்த துணிகரமாக பாவம் பண்ணதுனால தான் இது நடந்திருக்குமோன்னு நம்ம யோசிக்க வைப்பார். ஆமென். நம்ம துணிகரமாக பாவம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஆமென். மன்னிப்பு ஈஸியாக கிடைக்கின்றதுக்காக நம்ம பாவம் பண்ணக்கூடாது. இந்த கேட்ட வார்த்தைகளுக்காக நம்ம ஒரு விஷயம் கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? இந்த விந்தை